வணக்கம் மக்களே! நான் தங்கமணி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஜிஎஸ்டில ஐடிசி பத்தி பார்க்க போறோம். இப்போ ஐடிசி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம கூட சிவதாஸ் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்போ ஆடிட்டர் ஆஃபீஸ் ஆகட்டும், அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களாகட்டும், அப்புறம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்றவங்க ஐடிசின்னு ஒரு வேர்ட் சொல்றாங்க இல்லைங்க சார். இப்போ ஐடிசினா என்னங்க சார்? ஃபர்ஸ்ட் ஐடிசினா ஃபுல் ஃபார்ம் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ம். இது நார்மலா பிசினஸ் பர்சன், அக்கவுண்டன்ட், ஆடிட்டர்ஸ், ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் யூஸ் பண்ற ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா ஐடிசி அப்படிம்பாங்க. இந்த ஐடிசி எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்வெர்ட் சப்ளை அப்படிம்பாங்க. இன்வெர்ட் சப்ளைனா எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்றோமோ, அதாவது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம், அப்புறம் ஸ்டேஷனரி வாங்குறோம், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம், அப்புறம் பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் அசெட் பர்ச்சேஸ் பண்றோம், அல்லது யாராவது கிட்ட இருந்து சர்வீஸை ரிசீவ் பண்றோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாமே இன்வெர்ட் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டெக்னிக்கல் வேர்டு அது. அப்போ நார்மலா நம்ம பர்ச்சேஸ் அப்படி சொல்லுவோம். இது வந்து பொதுவா இன்வெர்ட் சப்ளை. அப்ப இதோட ரிலேட்டட் சொன்ன 4 லிஸ்டோட ஐட்டத்துல இருந்து நீங்க, அதாவது ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் ரிலேட்டடா வர்ற எல்லா செலவுகளும், அதாவது ஒரு பிசினஸ் இன்கத்தை நீங்க ரைஸ் பண்ண போறீங்க, சேல்ஸ் ரைஸ் பண்ண போறீங்க, அல்லது ஒரு சர்வீஸ் ரிசீவ் பண்ண போறீங்க, சர்வீஸ் இன்கத்தை ரிசீவ் பண்ண போறீங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நடக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸாம்பிள், இப்ப நீங்க சேல் பண்ணணும், ஒரு ட்ரேடரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சேல் பண்ணணும். சேல் பண்ணாதான் உங்களுக்கு இன்கம் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணணும். இதுதான். அப்போ அந்த பர்ச்சேஸுக்கு வர்ற டாக்ஸை தான், இந்த மாதிரி ரிலேட்டட் வர்ற ஐட்டத்தை தான் நம்ம இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிம்பாங்க. அதுல வர டாக்ஸ் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐடிசி. ஓகேங்க சார். இப்போ ஐடிசி பத்தி புரிஞ்சுதுங்க சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்போம். போலாமா சார்? இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் சார். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அந்த மாதிரி டூல்ஸ், என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்றோம், சரிங்களாங்க சார்? இப்போ ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணும்போது அந்த எல்லா ஜிஎஸ்டிக்கும் நம்ம ஐடிசி எடுத்துக்கலாமா, இல்ல வந்துட்டு நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்காங்க சார்? அதாவது நீங்க அதோட கண்டிஷன் என்னன்னு கேட்க வரீங்க ஐடிசி எடுத்துக்கிறதுக்கு. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அல்லது ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்றோம் அப்படின்னா அதுல அந்த பில்லுல ஜிஎஸ்டி வரும்னு சொல்றோம்ல. இப்போ நீங்க நார்மலா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்க வீட்டுக்கு, அல்லது ஒரு டிவி வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஆனா நீங்க பிசினஸுக்கும் பர்ச்சேஸ் பண்றீங்க, அதுலயும் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஆனா எல்லா ஜிஎஸ்டியும் வந்து எடுக்கக்கூடாது. அதெல்லாம் பர்சனல் நேச்சர்ல போயிடும், அதை நீங்க எடுக்கக்கூடாது. இப்போ இதுல கண்டிஷன்ஸ் இருக்குது. மெயினா ஒரு ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ்னா ஒரு இன்கத்தை ஜென்ரேட் பண்றதுக்கு வேண்டி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணீங்கன்னா அதான் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ற அல்லது இன்வெர்ட் சப்ளையா எதெல்லாம் ட்ரீட் பண்றீங்களோ அதுக்கு எல்லாமே நீங்க ஐடிசி எடுத்துக்கலாம். ஆனா அது பிசினஸ் ரிலேட்டடா ஒரு இன்கத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வரவுக்கு நீங்க ஒரு செலவு பண்ணலாம். அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் உங்க கையில வச்சுக்கணும். ஐடிசி நீங்க எடுக்கணும் அப்படின்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் வச்சுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பொருளை நீங்க எந்த இன்வாய்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த பொருளுக்கு தகுந்த கூட்ஸ், அதாவது பொருள் வந்து ரிசீவ் பண்ணிருக்கணும். அந்த ரிசீவ் அது மாத்திரம் இல்லாம இப்ப கூட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரிசீவ் பண்றோம், ஒருத்தர்கிட்ட வேலை கொடுத்துருக்கோம், அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் ஒரு பில் கொடுத்துருப்பாரு. அப்ப அது சர்வீஸ் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள், ஒரு ஆடிட்டருக்கு நம்ம ஒரு ஒர்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவர் ஒரு பில் கொடுப்பாரு, அவரோட சர்வீஸ் முடிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு பில் கொடுப்பாரு. சோ அந்த சர்வீஸ் ரிசீவ் பண்றதுக்கு அதுதான் ஆதாரம். அப்போ முடிச்சிட்டாங்க அப்படின்னா எது ஆதாரம் பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருப்பாரு, அல்லது என்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்காரோ அதுதான் சர்வீஸ் ரிசிப்டா நமக்கு மாறும். அப்போ ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் வச்சிருக்கணும், ரெண்டாவது வந்துட்டு அதுக்கான ஐட்டம் வச்சிருக்கணும் அல்லது சர்வீஸை ரிசீவ் பண்ணிருக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து டாக்ஸ் கட்டியிருக்கணும். யாரு? நம்ம பையர் வந்து நம்ம யாருக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அவங்க வந்து கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டாக்ஸ் பேமெண்ட்டும் கட்டியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா மாத்திரம் தான் இந்த 4 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த மாதிரி நீங்க இதுல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் ஐடிசி வந்து இன்எலிஜிபிளா மாறிடும், நீங்க எடுத்துக்க முடியாது. கண்டிஷன் கிடையாது, அந்த கண்டிஷன் வந்து வெளியே வந்துட்டீங்க. இந்த 4 கண்டிஷன் இருக்கும்.
சரிங்க சார். வேற நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமாங்க சார்? போலாங்க. சார் இப்போ வந்துட்டு நம்ம ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுமாங்க சார்? இப்போ நம்ம பில் காப்பிய நம்ம பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்கு பில் காப்பி இல்லாட்டி அது வந்து நம்ம டேலியில மெயின்டைன் பண்ணணுமா? இல்ல வந்து ஹார்ட் காப்பியா தான் மெயின்டைன் பண்ணணுமா? சாஃப்ட் காப்பி இருந்தாலும் ஓகேவா? இல்ல வெப்சைட்ல ஷோ ஆகும்னு சொல்லியிருந்தீங்க சார். வெப்சைட்ல ஷோ ஆகும்னா அதுவே ரெக்கார்டா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாமா? எப்படிங்க சார்? இப்ப நம்ம இந்த கண்டிஷன் படியே நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்ஸ் இன்வாய்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஆமாங்க சார். அது வந்து உங்களுடைய டாக்குமெண்ட். ஓகேங்க சார். நீங்க கண்டிப்பா அதுல அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்க நீங்க சார். டேலி சாஃப்ட்வேர் வச்சிருக்கலாம் அல்லது நீங்க வேற எந்த சாஃப்ட்வேர் வச்சாலும் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் ஓகே. நீங்க அதுல மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்க சார். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்லயே வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் 2B அப்படிம்பாங்க. அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னா ஓகேங்க சார். ஜிஎஸ்டிஆர் 2Bல வர்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் இன்வாய்சஸ் இருக்கும். அதுவும் ஒரு ரெக்கார்டு தான். அப்போ ஓகேங்க. ஜிஎஸ்டியோட வெப்சைட்லயே வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் ஆகுது. இருந்தாலும் அந்த பர்ச்சேஸ் பில்ல நீங்க தனியா ஃபைல்ல மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்க சார். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னா கண்டிஷன்ல கூட்ஸ் ரிசீவ் பண்றோம். ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஸ்டாக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்க சார். ஸ்டாக் புக் மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாக் இன்வர்டோட ரெசிப்ட மெயின்டைன் பண்ணணும். ஒரு பெரிய கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்ஸ் வந்து நின்ன உடனே கூட்ஸ் ரிசிப்ட் நோட் ஒன்று போடுவாங்க. அப்ப அந்த கூட்ஸ் ரிசிப்ட் நோட்டு மெயின்டைன் பண்ணும். உள்ள இந்த ஸ்டாக் ரூமுக்கு போகுது அப்படின்னாலுமே அந்த ஸ்டாக் ரூம்ல வந்து அவங்க ஸ்டாக் ரெசிப்ட இன்வர்டா வாங்கி அதுல மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி தான் ஆகும். அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாதான் நாளைக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸ் கொடுக்கணும் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நோட்டீஸ் வருது எல்லாத்துக்குமே ஆதாரம் வந்து இதுதான். அப்ப இதை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா வெப்சைட்ல ஷோ ஆகுது அதுவே மெயின்டைன் பண்றோமான்னு பாத்தீங்கன்னா அது மாத்திரம் பத்தாது. நீங்க கண்டிப்பா செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேமெண்ட் சொன்னேன் இல்லைங்களா? ஜிஎஸ்டி பேமெண்ட்டுக்கும் நீங்க ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவரு இப்ப அவரு பையர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாரு அப்படின்னா அதோட பேமெண்ட் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆனாதான் நம்ம ஐடிசி எடுத்துக்கலாம்னு சொல்றோம். அப்போ அவர் ஜிஎஸ்டி பேமெண்ட் கட்டிட்டாரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாரு அப்படின்னா அதோட ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம எடுத்து அதுவும் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால ரெக்கார்ட்ஸ் வந்து டாக்குமெண்டேஷனாவும் மெயின்டைன் பண்ணணும், சாஃப்ட்வேர்லயும் மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்க சார். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சார். இப்போ பேமெண்ட் நம்ம பையர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்குறோம் இல்லைங்க சார். பேமெண்ட் வந்து சப்போஸ் டிலே ஆனா பரவாயில்ல, ஒரு அட்வான்ஸ் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிருப்போம் சார். அப்போ பொருள் வந்துடும் நமக்கு சேர்ந்துடும். நம்ம பேமெண்ட் பெண்டிங் பேமெண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1 month 2 months அந்த மாதிரி டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சார். அது வந்து அக்செப்டட் ஆகுங்க சார். கிரெடிட் பீரியட்னு ஜிஎஸ்டில மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதாவது இப்ப வந்து எம்எஸ்எம்இல பாத்தீங்கன்னா 45 days கொடுத்திருக்காங்க. ஓகேங்க சார். ஜிஎஸ்டியோட பீரியட் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு நீங்க பேமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் 180 daysக்குள்ள நீங்க பேமெண்ட் செட்டில் பண்ணி முடிச்சிடணும். ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணிடணும். அது ஆஃப் பேமெண்ட் நீங்க அட்வான்ஸ் வாங்கி பிசினஸ் பண்ணிருக்கலாம் அல்லது பார்ட் பேமெண்டா கொடுத்து பண்ணிருக்கலாம். ஆனா 180 daysக்குள்ள அவர் பேமெண்ட் செட்டில் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் நீங்க அந்த ஐடிசிக்கு எலிஜிபிலிட்டியா வந்துருவீங்க. இல்லாட்டி அந்த ஐடிசி வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. அப்ப சப்போஸ் நீங்க 180 days கழிஞ்சு அவருக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப நீங்க ரிவர்ஸ் பண்ற மாதிரி வரும். சப்போஸ் அந்த ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா நீங்க அந்த டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? இப்போ அவர் வந்து அவருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம், செட்டில்மெண்ட் முடிஞ்சது அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த ஐடிசி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஏற்கனவே ரிவர்ஸ் பண்ணிருந்தீங்க இல்லையா? ரிவர்ஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டில வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். அந்த இன்ட்ரெஸ்டையும் கால்குலேட் பண்ணி கட்டிடணும். ஆனா இதுல நீங்க பேமெண்ட் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐடிசி ரிவர்ஸ் பண்றோம்னு சொல்றோம்ல, அந்த ஐடிசியை நீங்க ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது மறுபடியும் நீங்க உள்ளீடா எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஜிஎஸ்டியோட இன்ட்ரெஸ்ட வந்து நீங்க மறுபடியும் திரும்ப பெற முடியாது. சரி, இப்போ நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு இன்னொரு கொஸ்டின் தோணுதுங்க சார். கேட்கலாமாங்க சார்? சார், இப்போ நம்ம பேமெண்ட் பெண்டிங் டிலே ஆகுது இல்லைங்க சார் நம்ம கொடுக்கறதுக்கு. அப்ப வந்து அவங்க சேல் பில் அவங்க ஃபைல் பண்ணுவாங்கல்ல, அது வந்து அவங்க டிலேவா பண்ணுவாங்களாங்க சார், இல்ல அந்த மாசமே பண்ணுவாங்களா? அவங்க டிலேவா பண்ணிருந்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாமா ஐடிசி? எந்த டிலே பண்ண என்ன? அதாவது நம்ம இந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மே மந்த்னு வச்சுக்கோங்க சார். நம்ம மே மந்த் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். நம்ம மே மந்தே ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணல, ஜிஎஸ்டியோட செட்டில் பண்ணல. நம்ம வந்து ஜூன் ஜூலைல செட்டில் பண்றோம்னு வச்சுக்கோங்க சார். அவங்க வந்து சேல் பில் மே மாசமே ஃபைல் பண்ணுவாங்களா, இல்ல வந்து 2 months டிலே பண்ணி தான் பேமெண்ட் ஃபைல் பண்ணுவாங்களாங்க சார்? அப்படி 2 months டிலே பண்ணி பேமெண்ட் ஃபைல் பண்ணிருந்தாங்கனாலும் நம்ம ஐடிசி எடுத்துக்கலாமாங்க சார்? யாரு அந்த பையர் வந்து எப்ப ரிட்டர்ன் ஃபைல் பண்றாரோ அந்த டேட்ல இருந்து அந்த 2Bல உங்களுக்கு ஷோ ஆகும்.
ஓகேங்க சார். ஆனா உங்ககிட்ட நீங்க இன்வாய்ஸ் வச்சிருப்பீங்க, கூட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கும் அல்லது சர்வீஸை ரிசீவ் பண்ணிருப்பீங்க. பட் அவர் லேட்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுங்காட்டி அவர் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து லேட்டா தான் பண்ணுவாரு. அப்படின்னா 2B உங்களுக்கு லேட்டா தான் வரும். ஓகேங்க அப்ப அப்ளிகபிலிட்டி எப்ப கிடைக்கும் அப்படின்னா 2B ல எப்ப ஷோ ஆகுதோ நீங்க அப்பதான் எடுத்துக்கணும். அப்படிங்க. ஓகேங்க சார். சார் உங்க எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிரீஃபா இருந்துச்சுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். ஓகே. சார் இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம சிவதா சார் எக்ஸ்பிளைன் பண்ணது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். வணக்கம். நன்றி. தேங்க்யூ.